கேட்டு பசங்களா வெல்கம் டு அறிவு லேப். ஸோ நமக்கு இன்னும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரு சிலருக்கு முடியல. இன்னும் ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த வீக்ல இருந்து ரிவிஷன் எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதினாலும் சரி, ரிவிஷன் எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஒரு சில விஷயங்கள்ல தான் மார்க்கு கம்மியாகும். ஃபர்ஸ்ட் திங் கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ். புக் இன்சைட்ல இருந்து ஒன் வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம அட்டன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ரெண்டாவது விஷயம், இடையிலேயே ஃபார்முலா மறந்து போயிடும். அது இருக்கிறதுலே பெரிய வேதனை. மூணாவது விஷயம், இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கே எம்மா. ஒன்று ஸ்டார்டிங்ல ட்ரபிள் ஆகி நிற்கும், இல்லைன்னா கொஷினோட மிடில் ட்ரபிள் ஆகி நிற்கும். எனக்கு தெரிஞ்ச நாலாவது விஷயம் இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் தான். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம படிக்கிறதுல தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம்ஸ்ல ப்ராப்ளம் ஆக்சுவலா எது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்னே தெரியாம நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கிரியேட்டிவ் ஒன் வேர்டுக்கு, ஃபார்முலாக்கு மிடில் நின்றா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு இது மூணுக்குமே நான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். சொல்யூஷனா வெறும் வாயில கிடையாது, நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல எனக்கு பிடிஎஃபா சென்ட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ல பிடிஎஃப்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் லிங்க் வந்துட்டு சென்ட் பண்றேன். ஆக்சுவலா யூனிட் 3க்கு 4க்கு பிடிஎஃப் விட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா உங்களுக்கு இன்னும் பெட்டர். ஸோ இது 6, இது 7, இது 8. சாரி, ரொம்ப ஸ்பீடா போறணும். 8, 9, 10, 10, 11 வந்துட்டு அவ்வளவா இல்லை. ஸோ அவ்வளோதான். ஏன்னா வந்துட்டு 11th லெசனே நமக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக படிக்கக்கூடிய ஒரு லெசன் தான். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அதை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்கிறதுல இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் மிடில் மறந்து போனால் அதுக்கான சொல்யூஷனும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அறிவு லேபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.